தன்னை பாடகியுடன் தொடர்புபடுத்தி பரவிய வதந்திகளுக்கு நடிகர் ஜெயம் ரவி விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பாடகியுடன் தன்னை தொடர்புபடுத்தி பேசுவது பேசுபவர்களுக்குத்தான் அசிங்கம் என்றும், அவரோடு ஒரு ஆன்மீக மையம் தொடங்க முடிவு செய்ததை தகர்ப்பதற்காக இப்படி பேசுகிறார்களா என்று தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் தான் சட்டத்தை நம்புவதாகவும் நியாயம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய முடிவு செய்திருப்பதாக அறிவித்தார். நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கும் தொடர்ந்திருக்கிறார். இந்த முடிவு தன் கவனத்திற்கு வராமலும் தன் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் ஆர்த்தி கூறியிருந்தார். இதனையடுத்து ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா பிரான்சிஸுக்கும் பழக்கம் இருப்பதாலேயே மனைவியை பிரிய முடிவு செய்திருப்பதாக இணையத்தில் வதந்திகள் பரவின. சீனு ராமசாமி இயக்கியுள்ள கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படம் ARPA சர்வதேச திரைப்பட விழா மற்றும் நியூபோர்ட் பீச் பன்னாட்டு திரைப்பட விழாவிலும் திரையிட தேர்வாகியுள்ளது. யோகி பாபு மற்றும் புதுமுகங்கள் நடித்திருக்கும் இந்த படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்திற்கு வைரமுத்து, கங்கை அமரன், பா விஜய் உள்ளிட்டோர் பாடல்களை எழுதியுள்ளனர். மேலும் தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை படங்களுக்கு இசையமைத்த NR ரகுநந்தன் இந்த படத்திற்கும் இசையமைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த படம் கடந்த 18ஆம் தேதி ஆக்லாந்து சர்வதேச திரைப்பட விழாவில் வேர்ல்ட் பிரீமியர் பிரிவில் திரையிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எளிய கதாபாத்திரங்கள், அசலான வசனங்கள் கொண்டு கிரிக்கெட் விளையாட்டின் வழியே நிகழ்த்தியிருக்கும் கொண்டாட்டம்தான் லப்பர் பந்து திரைப்படம் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் பாராட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில், இயல்பான திரைமொழியில் அசலான மனிதர்களின் உணர்வுகளை கொண்டாட்ட சினிமாவாக படைத்திருக்கும் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவுக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இணைந்து நடித்திருக்கும் லப்பர் பந்து படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. கிராமத்து கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாகியிருக்கும் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். தக் லைஃப் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. அதை உறுதி செய்யும் விதமாக கமல்ஹாசன், மணிரத்னம், சிம்பு உள்ளிட்டோர் சேர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு கமல்ஹாசன், மணிரத்னம் கூட்டணியில் தக் லைஃப் திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர் உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர். மேலும் இந்த திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமம் 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருப்பதாக சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. AR ரஹ்மான் இசையமைத்திருக்கும் இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் கால விடுமுறை அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு இச்சலுகை வழங்கப்படும் என கர்நாடக தொழில்துறை அமைச்சர் சந்தோஷ் லாட் தெரிவித்துள்ளார். பெண் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளதாகவும், இதுகுறித்து பல்வேறு தரப்புகளுடன் ஆலோசித்துவிட்டு சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது பீகார், கேரளா, ஒடிசாவில் மட்டுமே பெண் ஊழியர்களுக்கு இதுபோன்ற விடுமுறை அமலில் உள்ளது. கேரளாவில் பெண் ஊழியர்கள் மட்டுமின்றி 18 வயது நிரம்பிய மாணவிகளுக்கும் இந்த விடுமுறை வழங்கப்படுகிறது. நாகமங்கலா மத கலவரத்திற்கு பாஜக தான் காரணம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடகாவில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி 60,000 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதில் நாகமங்கலா, தாவணகெரே ஆகிய இடங்களில் மட்டுமே வன்முறை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். தாவணகெரேவில் கல்வீச்சு மட்டுமே நடந்த நிலையில் நாகமங்கலாவில் கடைகள், வாகனங்கள் எரிக்கப்பட்டதாகவும், பாஜகவினர் மத உணர்வுகளை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டிய முதலமைச்சர் சித்தராமையா கலவரத்திற்கு அக்கட்சியினரே காரணம் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி நாகமங்கலாவில் நடைபெற்ற மத கலவரத்தை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,46,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். கணக்கில் வராத பணத்தை வைத்திருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த், இடைத்தரகர்கள் அண்ணாமலை, பழனி, சென்றாயன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
உடையார்பாளையத்தைச் சேர்ந்தவர் அரவிந்தன் கோப்பு. இவருக்கு திருமணமானதாக கூறப்படும் நிலையில் சிறுமியை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஆசை வார்த்தை கூறி சிறுமியை தனது வீட்டிற்கே அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சோர்வாக இருந்ததைக் கண்டு பெற்றோர் விசாரித்த நிலையில் சிறுமி நடந்ததை கூறியுள்ளார். தொடர்ந்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது. இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடகாவில் உள்ள கோயில்களில் நந்தினி நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து கோயில்களுக்கும் கர்நாடக அறநிலையத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் பிரசாதம் தயாரித்தல், விளக்குகள் ஏற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் மாநில அரசின் தயாரிப்பான நந்தினி நெய்யை பயன்படுத்த வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள 1,00,000 கோயில்களில் 35,500 கோயில்கள் அம்மாநில அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பிய பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை ராகுல் காந்திக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் சட்டப்பிரிவு தலைவர் சந்திரமோகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பகுஜன் சமாஜ் நிர்வாகி ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை கோரி புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரமோகன், செல்வ பெருந்தகை நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையிலான போனஸ் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கோட்டாட்சியர் முன்னிலையில் என்எல்சி அதிகாரிகள் மற்றும் ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என்எல்சி நிர்வாகம் போனஸ் கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதையடுத்து ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை நிபந்தனையின்றி உடனே விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 6 மாவட்ட மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, காரைக்கால் மாவட்ட மீனவ அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மீனவர் சங்க மாநில பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்டை நாடுகளைப் போல இந்தியாவிலும் கடல் அட்டைகளை பிடிப்பதற்கான தடையை நீக்க வேண்டும், மீனவர்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்குடன் டீசல் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் வழங்க வேண்டும், பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன்பிடிக்கும் உரிமையை மத்திய மாநில அரசுகள் பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில் சேவை தொடங்கும் நாளன்று 6 மாவட்ட மீனவ அமைப்புகளை ஒருங்கிணைத்து ரயில் மறியல் மற்றும் தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் பல கிலோமீட்டருக்கு வரிசை கட்டி நிற்கும் கனிமங்களை ஏற்றி வந்த லாரிகளால் வாகன ஓட்டிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை புளியரை வழியாக தினமும் கேரளாவிற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்களில் ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக வாகனங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன. கனிமங்களை ஏற்றிச் செல்வதற்காக சென்ற லாரிகள் எடை போட நின்றதால் சில கிலோமீட்டர்கள் சாலையின் ஒருபுறம் போக்குவரத்து முடக்கம் ஏற்பட்டது. லாரிகள் எண்ணிக்கை அதிகரிப்பது போல் எடை போடும் நிலையங்களும் அதிகரித்து வந்தாலும் இன்னும் போக்குவரத்து சீராகவில்லை. இதனால் மற்ற பொது போக்குவரத்து வாகனங்கள், பேருந்து சேவைகள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை ராங் ரூட்டில் எதிர் திசையில் பயணித்தன.